துலாம் லக்னம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 2024-2025 நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ தங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறது. தனக்கு முன் நிற்பவரின் குணத்தையும் அவர்களின் மனநிலையையும் எண்ணத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அறிந்து கொள்ளும் ஆற்றல் மிக்கவர். தன் பார்வையால் அடுத்தவரை எடை போட்டு அனுமானிக்கக்கூடிய துலா ராசி எப்பொழுதுமே நீதி நேர்மை அவர்களின் தனி சிறப்பு. இதாலேயே நீங்க சில பல இடங்கள்ல பல உண்மைகளை பேசியதாலும் தவறு செய்பவருக்கு நீங்க ஆகாத போனீங்க என்றே சொல்லணுங்க. எத்தனை துரோகங்கள், எத்தனை வஞ்சனைகள், எத்தனை சூழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து வந்திருந்தாலும் தனக்கே உரிய இயற்கையான நேர்மையான குணத்தால எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் பிறருக்கு உதவும் இரக்க குணத்தாலும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழாமல் ஊருக்கு உழைக்கும் உத்தமரான துலா ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் இதுவரைக்கும் உங்க ஜாதகப்படி 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்ப வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி 2024 மதியம் 12 மணிக்கு மேல உங்க துலா ராசி துலா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார் குரு பகவான். 8ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு அஷ்டமஸ்தானம். இத மறைவு ஸ்தானம் என்பார்கள். இந்த அஷ்டமஸ்தானத்தில் வரும் குரு பகவான் துலாம் லக்னம் ராசிக்காரர்களுக்கு சில பல பாதகமான பலன்களை ஏற்படுத்தி தந்துருவாரா? இதற்கு முன் 7இல் இருந்த குரு பகவான் பெரிய பலன் ஒன்றும் நாங்க அனுபவிக்கக்கூடிய வகையில செய்யல என வருத்தப்படக்கூடியவராக நீங்க இருந்தீங்கன்னா கவலையை விடுங்க. உங்க ஜனன ஜாதகப்படி நடக்கும் தசாபுதிக்கு ஏற்றவாறு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட நடக்கலாம். பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலம் அதிகம் என்றே சொல்வாங்க. அந்த அடிப்படையில உங்க ஜாதகப்படி மிக முக்கியமான இடங்களை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அதுல குரு பகவான் முதல் பார்வையாக பார்க்கக்கூடியது உங்க ராசி லக்னத்துக்கு 12ஆம் இடத்தையும் அடுத்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் இதைவிட மிக மிக முக்கியமாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு அயன சயன போகஸ்தானம். மேலும் வெளியூர் வெளிமாநிலம் தூரதேச பயணம் வெளிநாடு கடல் கடந்த வாணிபம் போன்றவற்றில் தெய்வ புண்ணியத்தில் நல்ல அனுகூலமான பிரார்த்தத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான். உங்களுக்கு தெய்வ வழிபாடு தலை சிறந்த மாற்றத்தை தரும். உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி நல்ல சிந்தனையுடன் உங்க வாழ்வில் நீங்க உயர்வடையும் வழிமுறைகளை மனமுருகி கடவுளிடம் கேளுங்க. நிச்சயமா அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு போகணும் என நினைத்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு. தூரதேச பிரயாணம் செய்ய நினைப்பவர்களுக்கு தூரதேச பிரயாணங்கள் செய்யலாம். கடல் கடந்த வாணிபம் செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கடல் கடந்த வாணிபத்திற்குரிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் உருவாக்கலாம். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால மேலும் தற்போது பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டில் இருப்பவராய் இருந்தீங்கன்னா அந்த வெளிநாட்டிலிருந்து மற்றொரு வெளிநாட்டுக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். இதை தொடர்ந்து அடுத்து பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வை என்பது கண்டிப்பாக நல்ல பலனை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் எல்லாமுமே மாறும். வீட்டில சந்தோஷம் அமைதி நிம்மதி கிடைக்கும். குடும்பத்துடன் எல்லோருமே குதூகலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய சில பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கைக்கு நடந்தே தீரும் என்றே சொல்லணும். அதே மாதிரி அந்த வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம், அது மட்டும் இல்லாம ஒரு பேச்சு சார்ந்த விஷயத்தில் அல்லது பேச்சு சார்ந்த துறையில் நீங்க இருந்தீங்கன்னா அதனால மிக சிறந்த பலன்களை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல மறையக்கூடிய சூழல் இது. பொருளாதார அடிப்படையிலுமே நல்ல விதமான பலன் மேல் ஓங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்க சொல்லுக்கு அங்கீகாரத்துடன் பலம் கிடைக்கும் என்றே சொல்லணும். கடந்த 3 வருடத்தில உங்க குடும்பத்திலையும் உற்றார் உறவினர்களிடையும் பழகக்கூடிய நண்பர்களிடமும் பெரிய அளவுல ஆதாயமும் சந்தோஷமான சூழ்நிலைகளை நீங்க அனுபவித்ததற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லணுங்க. ஏன்னா அனைவர்களிடமுமே நீங்க உண்மையாகவும் நல்ல உணர்வுடனும் இருந்தால் கூட கடந்த காலகட்டத்தில் யாருமே உங்களுக்கு பெரிதாக உதவி செய்து வாழ வைக்கல. உங்களை மிக பிரம்மாண்டமா உருவாக்கி பெரிய இடத்துல பொருளாதார சார்ந்த விஷயத்துல அமர வச்சது உங்களுடன் பழகியவர்களும் உறவினர்களும் தான் என சொல்லவே முடியாதுங்க.
இருக்காதுங்க. நீங்க அது கூட எதிர்பார்க்காமல் வாழக்கூடியவர் தான். நீங்க எதிர்பார்த்தது எல்லாமுமே ஒரு உண்மையான அன்பு, அவர்கள் அரவணைப்பா இருந்தாங்கன்னா அது கூட கிடையாது. கடந்த காலகட்டத்தில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. நிறைய விஷயங்களில் நீங்க மன உளைச்சலாக தனிமையில் இருந்த நாட்களும் உண்டுங்க. ஏன்னா பலவிதமான சிக்கல்கள் இருந்தாலும் கூட எதிர்நீச்சல் போடுவதில் உங்களை மாதிரி கெட்டிக்காரத்தனம் யாருக்குமே இருக்காதுங்க. ஆனாலும் அப்படி சில விஷயங்களை நீங்க எதிர்நீச்சல் போடக்கூடிய குணம் படைத்த உங்களுக்கே பல காலகட்டங்களில் நிதானமாக நின்று அதை கைவிட்ட நாட்களும் கடந்த 3 ஆண்டுகளில் இருந்துச்சு என்றே சொல்லணும். துலாம் லக்னம் ராசிக்கு அடுத்து குருவின் பார்வை பார்க்கும்போது மிக முக்கியமான 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு ஜாதகருக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், சுகஸ்தானம். இவை இரண்டும் மிக முக்கியமான நல்ல விஷயத்தை உருவாக்கக்கூடியது இந்த ஸ்தானம் என்றே சொல்லணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 4ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு தாயை குறிக்கக்கூடியது. ஆகவே துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு உங்க தாய்க்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமுமே மறையும். உங்க அம்மா வருத்தப்படக்கூடியவராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மாவுடைய உடல் நலத்திலுமே நல்ல விதமான ஆரோக்கிய பலன்கள் மேம்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மனை சார்ந்த விஷயத்தில் அந்த மனையில் சில பல குழப்பங்கள் பாதிப்புகள் இருந்துச்சுங்கன்னா அல்லது வீடு கட்டுவதில் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி தீர்வாக அமையும். வீடு வாங்கணும்னு நினைத்திருந்தீங்கன்னா அது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிக சிறந்த பலனை தரக்கூடிய வகையில இந்த குரு பகவானின் பெயர்ச்சி என்பது நிச்சயமாக அமையும் என்றே சொல்லணும். அதே மாதிரி உங்க வீட்டிலுமே நல்ல அமைதி கிடைக்கும். இதற்கு முன்னாடி வீட்டுக்கே போனாலும் வீட்டுக்குள்ளார உட்கார முடியாத வருத்தப்பட்டவங்க வீட்டுக்குள் இருந்தாலே ஒரு சூனிய வைத்த வீட்டில் இருப்பது போன்று நினைத்தவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக அந்த வீட்டில் இறையருள் நிறைந்த அமைதியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். வீடு மாறணும் என நினைத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வீடு மாறலாம். அதே மாதிரி இடம் மாறி வெளியே போகணும் என விருப்பப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா உங்க மனதுக்கு பிடித்த மாதிரியான மாறுதல்கள் அமையும். நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் என நினைத்து இருந்து அதற்குரிய பெரிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உதவி கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு கண்டிப்பா கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் உருவாக்கி தரும் என்றே சொல்லணும். உங்க ஜாதகப்படி குரு 8ஆம் இடத்தில் வருவது சகட குரு என்பதால் தொழில் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். மேலும் உங்க துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு ஜாதகப்படி குரு பகவான் 3க்கும் 6க்கும் அதிபதியாக குரு பகவான் இந்த இரு ஆதிபத்தியங்களும் உங்க ஜாதகத்துக்கு நல்ல இடங்கள் என சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய மே மாதத்துல 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இதில் ஓர் அற்புதமும் உண்டு. அது விபரீத ராஜயோகம். ஜோதிடத்தில் 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் தீமையை விளைவிக்கும் பாவங்களாகும். இதில் விதிவிலக்காக ஒரு கெட்ட கிரகம் மற்றொரு கெட்ட பாவத்தில் அமரும் பொழுது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு கெட்ட பாவ அதிபதி மற்றொரு கெட்ட பாவத்தில் அமரும் போது எதிர்பார்க்காத வகையில் விபரீதமான நற்பலன்கள் ஏற்படும். பொதுவாக துலாம் லக்னம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ஆம் பாவக அதிபதி என்பதால் உங்களின் எதிரி மறைமுகமாக இருப்பார்கள் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் கடன் நோய் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கூடுதலாக கவனமாக இருங்க என உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். நீண்ட நாட்களாக நோய் பாதிப்புல இருந்தவங்களா இருந்தீங்கன்னா சரியான ஆங்கில மருத்துவத்தை எடுத்து உங்க உடம்ப பாதுகாத்துக்குங்க. மேலும் உங்க ஜாதகப்படி இளைய சகோதர சகோதரிகளிடம் சற்று கவனமுடன் பழகுவது அல்லது சற்று விலகிய இருப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் பூர்வீக சார்ந்த சொத்து விஷயத்தில் உடன் பிறந்தவர்களிடம் சற்று மன கசப்பையும் சில பல பிரச்சனைகளையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதிலேயுமே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மேலும் சனி பகவான் உங்க ஜாதகப்படி 5ஆம் வீட்டில் மூல திரிகோணத்தில் உள்ளதால் உங்க பிள்ளைங்க கிட்ட நட்பு ரீதியாக அணுகுமுறைகளை நீங்க கொண்டு போனாலே போதும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நற்பலன்களும் சுபிக்ஷங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்க பிள்ளைங்களை இரவு நேர பிரயாணங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க சொல்லுங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைகளின் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் பழகுவதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இந்த 8ஆம் இடம் என்பது மிக முக்கியமான இடம்.
வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அந்த 8ஆம் பாவத்தில் 1 வருட காலங்கள் சஞ்சரிக்க போகிறார். அதன் அடிப்படையில உங்களுடைய ஆயுள் சார்ந்த விஷயத்துக்கு எந்த விதமான கெடுதல்கள் கிடையாது. அதே மாதிரி மாங்கல்யம் பலத்திலுமே நல்ல விதமான பலன்களை இந்த கிரகம் ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் 3வது நபரை நம்பி முக்கிய முடிவுகளையும் பொறுப்புகளையும் எடுக்க வேண்டாம். 8இல் குரு வரும்போது தேவையற்ற தொல்லோ பழியோ உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்க கௌரவம் சார்ந்த விஷயத்திலும் பாதிப்பு ஏற்படுதல், வேலையில் இடம் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருப்பது மிகுந்த அவசியமான ஒன்று என்றே நான் சொல்வேன். மேலும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள் உண்மையாக இருப்பது என்பது மிக 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 அவசியம். இந்த காலகட்டத்தில் வீணான சொல், வீணான பழி, கௌரவம் சார்ந்த வகையில் இந்த கிரகங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுல நீங்க பக்குவமாக இருப்பது ரொம்பவே நல்லது. வேலையில நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் துலாம் ராசி, துலாம் லக்கணத்துக்கு லாபம் எப்பொழுது கிடைக்கும் என கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகப்படி இறைவன் புண்ணியத்தில் நல்ல விதமான அனுகூல பிராப்த பலன்களை ஏற்படுத்தும். நிகர லாபத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். கிடைத்த காசை வச்சு உங்க தேவையை பூர்த்தி செய்து சந்தோஷமாக இருந்தேன் என சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தும். கடந்த காலகட்டத்தில் சாமியை கும்பிட்டு கடவுள் நமக்கு எதுவுமே கொடுக்கல என வருத்தப்பட்டது, விளக்கேற்றி வழிபட்டும் நமக்கு பலன் கிடைக்கல என வருத்தப்பட்டது, கோவில் சென்று வந்தும் எனக்கு எதுவுமே நடக்கல என சொல்லி புலம்பக்கூடியவராக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அனைத்து பிரச்சனைகளுமே மாறுங்க. உங்க ஜாதகப்படி தற்போதைய காலகட்டத்தில் நீங்க மனமுருகி தெய்வத்தை வழிபட உங்கள் கண்ணீரை துடைத்து இரு கரங்களையும் இருக்க பிடித்து நான் இருக்கிறேன் உனக்கு என இறைவன் சொல்வதை நீங்கள் நிச்சயம் உணர போறீங்கன்னே நான் சொல்வேன். இந்த காலகட்டம் என்பது மிக சிறந்ததாக இருக்கும். தெய்வத்திடம் மனமுருகி ஆத்மார்த்தமாக வணங்கி உங்கள் வாழ்வில் உயர்வதற்கான நியாயமான கோரிக்கைகளை கடவுள் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். துலாம் ராசி லக்னக்காரர்கள் உங்க ஜாதகப்படி நீங்க எதுல கவனமாக இருக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, 8இல் குரு பகவான் வருவதால தேவையற்ற பழி, அவமானம், தனிமையாக வாழ்தல், துறவு, விரக்தியில் வாழ்வை வெறுக்கும் சூழ்நிலைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கசப்பான சூழ்நிலைகள் உங்களுக்கு வராத அளவுக்கு இதில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள சமயோகித புத்தியுடன் தவறு என்று தெரிந்த விஷயத்தை ஒருபோதும் செய்யாமல் இருப்பது உங்கள் கடமை என்றே நான் சொல்வேன். அதே மாதிரி உங்க உடல் நலத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்க மனதையும் கொஞ்சம் தெளிவாக வச்சுங்க. மற்றபடி ஒன்றுமில்லை. உங்க ஜாதகப்படி உங்க வாழ்நாள் முழுவதும் உங்கள் உயர்வுக்கு உதவி செய்யும் தெய்வ வழிபாட்டை பார்க்கும்போது திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி அடிவாரத்தில் உள்ள திருவாவினங்குடி குழந்தை வேலாயுத சாமி, இந்த 3 ஆலயங்களும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவில் சென்று சாமியை மனதார வணங்கி பஞ்சபூத அடிப்படையில் 5 எண்ணிக்கையில் எலும்பிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபட முருகப்பெருமான் உங்களுடன் எப்பொழுதும் உடன் நின்று உதவுவார். அதே மாதிரி வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி தினத்தன்று ஆலங்குடியில் உள்ள குரு பகவானின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் யாகத்திலும் அபிஷேக ஆராதனைகளை தரிசனம் செய்து அச்சூழலில் ஏற்படக்கூடிய அற்புதமான சக்திகளை உங்களுக்குள் உள்வாங்கி உங்க மனதை செம்மைப்படுத்த தெய்வங்கள் ஒன்று கூடி உதவுவார் என்றே சொல்லணும். அறிவார்ந்த உழைப்பும் தன் நம்பிக்கையும் நற்பண்புடன் கூடிய இறை பக்தியும் இருந்தால் நாளும் போலும் நமக்கு அனைத்து வளமும் நலமும் நிறைந்த வாழ்வை அளிக்கும். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.